ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா புதுசாக முடி வளர வைக்கிறது இல்லை. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னீங்கல்ல, அது எல்லாருமே பண்ணலாமா? விமெனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக தேவையா, அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு முடி இருக்கவே இருக்காது, ரொம்ப பேலனாக இருக்கும். அதே ஆஃப்டர்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டிங் தாங்க எல்லாமே. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே டாக்டர், இப்போ வந்து அப்பாவுக்கு வழுக்கையாக இருந்திருக்கு, இப்போ ஆனால் பையனுக்கு வரல, ஃப்யூச்சரில் வரலாம். அப்பாவுக்கு பால்னஸ் இருந்தால் பிள்ளைங்களுக்கு வரலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் 7 புக்கிங் ஸ்டார்டட். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேர்களுக்கு வணக்கம். இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸுங்க. என்னடா இது ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதனால் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆனவங்க கூட இருக்காங்க. இது எதனால் வருது? அப்படி இந்த முடி உதிர்வை எதன் மூலமாக சரி பண்ண முடியும்? அப்படி சரி பண்ண முடியும்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? இது எல்லாருமே பண்ணலாமா அப்படின்றத நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க காஸ்மெட்டிக் சர்ஜியன் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது மெடிக்கல் ரீதியாக? ஸோ இப்போ நம்ம வந்து காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா அந்த காரணத்தை சரி பண்ணணும். ஸோ ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு, ஹார்மோன் கம்மியாக சுரக்குதுன்னா அந்த ஹார்மோனை சரி பண்ணணும். பிசிஓடி இருந்துச்சுன்னா அந்த பிசிஓடிக்கு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட், வெயிட் அதிகமாக இருக்கிறனால ஸ்டார்டிங் பாயிண்டா அப்படிங்கிறத பார்த்து, சப்போஸ் ஆல்சோ இந்த பீரியட்ஸ் மந்த்லி ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு சர்டன் மெடிகேஷன் எடுத்தால் சரியாகுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் போக நம்ம வந்து எக்ஸசிவ் ஒரு இடத்துல வந்து பால்னஸ் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம ரீக்ரோத் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அந்த ஹேர் ரீக்ரோத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட், ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் அட்வான்ஸ் வந்து வி ஹேவ் வாட் இஸ் கால் இப்போ எக்ஸோசோம்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக. தீஸ் ஆர் ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அந்த தூங்குகிற பாகத்தில் இருக்க முடி வளர்ச்சி பாகத்துக்கு வரத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த அழிஞ்சி போன ஸ்டெம் செல்ஸை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் இஸ் அவைலபிள். இதையும் மீறி ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக ஹேர் சுருங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி வளர்ச்சி இல்லை, பால்னஸ் இருக்குன்னா அப்போ வி டூ வாட் இஸ் கால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். பட் என்ன மறந்துடுறாங்கன்னு எல்லாரும் அப்படின்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா அவங்கவுங்க உடம்புல இருந்தே தான் ஹேர் எடுத்து நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா புதுசாக முடி வளர வைக்கிறது இல்லை. போன இடத்துக்கு இருக்கிற இடத்துல எடுத்தது தெரியாமல் அதை எப்படி திரும்பி இங்கேயே கொண்டாந்து நட்டு அதுலேருந்து முடி வளர்க்குறதுங்கிறது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ஒரு ஆணோட உடம்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் பின்னாடி, பிகாஸ் 60-70 வயசு ஆளானோ எல்லாத்துக்கும் சைட் அண்ட் பேக்கில் அந்த முடி இருக்கும்ல, ஸோ அது வந்து பெர்மனன்ட் ஜோன்னு சொல்லுவோம். அங்கேருந்து இல்லை பியர்டு ஏரியாவில் கீழே இருந்து இல்லை பாடி ஹேர் இங்கேருந்து எடுத்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர் லாஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா பிஆர்பி, தீஸ் ஆர் கிளினிக் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்ஸில் டாக்டர் பண்ணுற ட்ரீட்மெண்ட். அந்த பிஆர்பினா என்ன டாக்டர்? பிஆர்பினா என்ன? ஓகே, ஸோ பிஆர்பினா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. பிளேட்லெட்டுங்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்க ஒரு செல். ஸோ வி ஹேவ் ஒயிட் செல், ரெட் செல், பிளேட்லெட் அப்படின்னு இருக்குது. இந்த பிளேட்லெட் தான் ஒரு பாடியில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டால் அதை அந்த இன்ஜுரியை உடம்பே வந்து ஹீல் ஆகிறதுக்கு உண்டான தேவையான க்ரோத் ஃபேக்டர்ஸை இந்த பிளேட்லெட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், நார்மலாக உடம்புலேயே தான் இருக்குது, பிளட்டில் இருக்குது. பட் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன்,
உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் காரணத்துக்கால அந்த செல் டிவிஷன் ஸ்டாப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பாடி வில் நாட் சென்ட் இனஃப் பிளேட்லெட்ஸ் டு த ஸ்கேல்ப் ஃபார் வாட் எவர் பி த ரீசன். ஏன்னா மற்ற செல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால. ஸோ உடம்புல இருந்தாலும் அந்த தேவையான அளவு க்ரோத் ஃபேக்டர்ஸ் அங்கே ஸ்கேல்ப்புக்கு போகாதனால அந்த செல் டிவிஷன் முடியலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், பிளட் எடுத்து அந்த பிளேட்லெட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் பை சர்டன் ஸ்பெஷலைஸ்ட் மெஷின்ஸ். அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ நார்மலாக ஒருத்தவங்களோட பிளேட்லெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இவ்வளோ பிளேட்லெட் இருக்குன்னு. இப்போ டெங்கிலெலாம் பிளேட்லெட் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் இருக்க பிளேட்லெட்ஸை ஒரு 5 டைம்ஸ்லேருந்து 7 டைம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அந்த எடுக்கிற பிளட்டில். அந்த கான்சென்ட்ரேட் பண்ண பிளேட்லெட்ஸில் சர்டன் கெமிக்கல் ஆட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அந்த க்ரோத் ஃபேக்டர் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறத நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் க்ரோத் ஃபேக்டர் ஃப்ரம் யுவர் ஓன் பாடி. அதுதான் பிஆர்பிங்கிற ட்ரீட்மெண்ட். ஸோ பட் இதில் என்னன்னா, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உங்களோட உடம்புல ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பிளேட்லெட் வந்து ரெட் செல்ஸோட ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பிளேட்லெட்ஸை பிரித்து எடுக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் போயிட்டு ஜஸ்ட் பிளேட்லெட்ஸ் பிஆர்பி ஜஸ்ட் அப்படி அவங்கெல்லாம் வாக் அவுட் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. பட் இட் மே நாட் பி சக்ஸஸ்ஃபுல். அதனால தான் நிறைய பேர் நான் பிஆர்பி பண்ணதுக்கப்புறமும் எனக்கு ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆல்சோ அசஸ் த ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் நார்மலாக இருந்தால் தான் நீங்கள் பிஆர்பி ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ஜிஎஃப்சின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த க்ரோத் ஃபேக்டர் இந்த பிஆர்பி பிளேட்லெட்லேருந்து எடுக்கிற க்ரோத் ஃபேக்டரே அதே சிமிலர் சிந்தட்டிக்காக அவைலபிள். இப்போ நம்ம வேக்சின் அவைலபிள் இருக்க மாதிரி. ஸோ அதை வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸில் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா பிளட்லாம் எடுக்க தேவையில்ல, டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் என்ன, சம்டைம் நம்ம பிஆர்பியே போடும்போது நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் செல்ஸும் சேர்ந்து போயிடுச்சுன்னா சம் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். பட் க்ரோத் ஃபேக்டர்ஸில் அந்த மாதிரி ஏற்படாது. பட் இதை விட க்ரோத் ஃபேக்டரோட பிஆர்பி கேன் பி ஸ்ட்ராங்கர். நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் வி கால் ஸ்டெம் செல். நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க எல்லாரும் ஸ்டெம் செல்னா போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை வந்து பூசலாம். அதெல்லாம் ஸ்டெம் செல் கிடையாது. ஸ்டெம் செல்னால் நம்ம உடம்புல இருந்து இந்த ஸ்டெம் செல் எடுக்கணும். ஸோ ஸ்கேல்புக்கு உண்டான ஸ்டெம் செல் எய்தர் we can take from blood, bone marrow, or we take from the fat cells. இந்த ரெண்டு blood or bone marrow or இந்த fat cellsலேருந்து தான் ஸ்டெம் செல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து கொஞ்சோண்டு ஒரு 50 ml ஃபேட் எடுத்து அதுலேருந்து இந்த ஸ்டெம் செல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு ஸ்ட்ரோமல் வாஸ்குலர் ஃப்ராக்ஷன் SVF அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெம் செல்ஸை க்ரோத் ஃபேக்டர்ஸோட மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டெம் செல்லை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சின்ன இன்சுலின் மாதிரி நீடில் வச்சு தலையில் போடும்போது உங்களுக்கு அந்த அழிஞ்சி போன ஸ்டெம் செல்லை அது திருப்பி ரீஜென்ரேட் ஆகுது. இது இன்னொரு ட்ரீட்மெண்ட். இப்போ ஸ்டெம் செல்லுக்கு நம்ம ஃபேட் எடுக்கணும், இல்லை போன் மேரோ எடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேக்சின் மாதிரி இதை வெளியில் கல்ச்சர் பண்ணி இந்த ஒரு ஸ்டெம் செல்லும் இன்னொரு ஸ்டெம் செல்லும் கம்யூனிகேட் பண்ணுறது. அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் எக்ஸோசோம். ஸோ அந்த எக்ஸோசோமை ரெடிமேடாக தயார் பண்ணி இப்போது அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் லைசன்ஸ்டாக. ஸோ அதை ரெடிமேடாக வாங்கி அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெம் செல் திரும்பி வளருது. ஓகே, நம்ம வந்து அப்போ இன்ஜெக்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், தீஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர் லாஸ். இதெல்லாமே பெர்மனெண்டா டாக்டர்? இப்போ இந்த 3 சொன்னீங்களே, இதெல்லாமே ஒன்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் உங்களை கேட்குறேன். இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு காரணம் சொன்னேன். இந்த ட்ரீட்மெண்ட்னால அந்த காரணத்தை நான் ஏதாவது கரெக்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை. ஸோ காரணத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதனால வர ட்ரீட்மெண்ட் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ இது இப்போ உங்களோட காரணம் வந்து பிசிஓடியானால இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஆஸ்கிங் யூ டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். நான் உங்களை வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றுங்கன்னு சொல்கிறேன், வெயிட்டு குறைங்கன்னு சொல்கிறேன், டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், டைமுக்கு தூங்குங்கன்னு சொல்கிறேன். பட் அதெல்லாம் நீங்கள் தானே பண்ணணும். அப்போ நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எப்படி உங்களுக்கு பெர்மனெண்ட், நீங்கள் அதை எதுவுமே மாற்றாட்டி இது எப்படி பெர்மனெண்ட்டாக இருக்கும்? ஓகே. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வர்ற ரிசல்ட் பெர்மனெண்ட்டாக இருக்கும்னா அதுக்கு காரணத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னீங்கல்ல, அது எல்லாருமே பண்ணலாமா? ஆண் பெண் எல்லாருமே பண்ணலாம்? ஸோ பெண் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லும்போது அது வந்து ரீக்ரோத் கிடையாது, ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது ஆண்களுக்கு தலையில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க முடி ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு, பின்னாடி இருக்குது பியர்டில் இருக்குன்னு போது அங்கேருந்து எழுத்தது தெரியாமல் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது மெயினாக நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற அப்பியரன்ஸுக்காக தான் வி ஆர் ஃபோக்கஸிங். ஸோ தே க்ரோ லைக் நேச்சுரல் ஹேர், இட்ஸ் தே க்ரோ. பட் விமெனுக்கு பாருங்கள், மெஜாரிட்டி விமென் ஃபுல்லாக வழுக்கை ஆயிடுச்சுன்னு வரதில்லை, தின்னா தானே வர்றாங்க. ஸோ அங்கே முடி இருக்குது, பட் அது நான் சொன்ன மாதிரி பாதி ஸ்டெம் செல் அழிஞ்சிட்டனால தின்னாயிடுச்சு, ஸ்கேல்ப் தெரியுது.
பட் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெம் செல்லை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ரீக்ரோத் பண்ணணும்னா நம்ம பின்னாடி இருந்து முடி எடுக்கும்போது நம்ம ஒருத்தவங்க வந்து ஜடையோ இல்லை கொண்டையோ போடுறாங்கன்னா அங்கே அடர்த்தி கம்மியாயிடும்ல. ஏன்னா நான் அங்கேருந்து இங்கே எடுத்துடுறேன் தானே, திரும்பி அந்த அளவு வளர்ந்து உங்களுக்கு பின்னாடி வரையும் வரதுக்கு 2-3 வருஷம் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் விமெனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக தேவையா, அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு அசஸ் பண்ணி பண்ணுவோம். ஒவ்வொரு லேடிஸுக்கு ப்ராட் ஃபோர்ஹெடாக இருக்கும், வேறு எந்த காரணமும் இருக்காது, பின்னாடி நல்லா அடர்த்தியாக இருக்கும், அவங்களுக்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஹேர் லைனை கொண்டு வரலாம். பட் ஃப்ரண்ட்டில் மட்டும் தின்னாகி உங்களுக்கு இது டிப்பிக்கலாக ஒரு ஃபீமேல் பேட்டர்ன்னு சொல்லுவோம், பின்னாடி எல்லாம் முடி இருக்குது, பட் அந்த ஃப்ரண்ட்டில் போனது அவங்களுக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது, பின்னாடி இருந்து முடி எடுக்கிறது அவங்களுக்கு ஓகேன்னா அவங்களுக்கும் நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பட் இந்த கன்சிடரேஷன் இருக்கனால பின்னாடி அடர்த்தி கம்மியாக போகுது விமெனுக்கு பண்ணால். அது வந்து திருப்பி அந்த அடர்த்தி பின்னாடி இங்கேருந்து வளர்ந்து பின்னாடி வரத்துக்கு, பிகாஸ் நம்பர் ஆஃப் ஹேர் இஸ் நாட் இன்க்ரீசிங், இன்னொரு 4-5 வருஷம் ஆக போகுது. அதுக்கு ரெடியாக இருந்தால் ஈவன் ஃபீமேல்ஸுக்கும் லேடிஸுக்கும் நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இல்லாட்டி மெயினாக நாங்கள் மென்னுக்கு தான் பண்ணுறது. இது எவ்வளோ டைம் எடுக்கும் டாக்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது? வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஸோ எடுக்கும்? எவ்வளோ டைமுங்கிறது நாங்கள் எத்தனை வேறு அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதுல பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆஃப் த ஹேர்ல ஸ்கேல்ப்லையும் ஒரு மேபி 80 to 90, சம்டைம் ரொம்ப நல்லா இருந்தால் 100 வேறு வரையும் ஒவ்வொரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் இருக்கும். பால்னஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா அதில் 50-60% கொட்டின பிறகு தான் உங்களுக்கு பால்னஸ் தெரியுது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற ப்ராசஸில் அந்த 50%க்கு மேலே திருப்பி கொண்டு வரது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். 100% திருப்பி கொண்டு வர மாட்டோம். ஸோ எவ்வளோ ஏரியா பால்டாக இருக்குது, அதுக்கு எத்தனை கிராஃப்ட் தேவைப்படுதுன்னு டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம டைம் டியூரேஷன் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வில் டிபெண்ட் ஆன் திஸ். ரஃபாக ஒரு 1000 கிராஃப்ட் பண்ணணும்னா ஒரு ப்ராபப்லி 3 hours, 2.5 to 3 hours ஆகும். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெர்மனன்ட் தானா? அவங்க திருப்பி வந்து உங்களை பார்க்கணும்? அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து ஐ திங்க் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா தெரியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேட்குறீங்க. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக இந்த பின்னாடி எங்கேருந்து எடுக்கிறோமோ அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சாக்கெட்டில் அந்த டிஹெச்டி போய் உட்காந்து சுருக்கிறதுக்கான சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பின்னாடி இருந்து எடுக்கிறோம். பட் நம்ம நாளடைவில் என்ன பார்க்குறோன்னா அதுக்கு தான் ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்னா அந்த பக்கத்தில் இருக்கிற முடி அந்த ஸ்கேல்ப்லேருந்து வர்ற டிஹெச்டி சம்டைம்ஸ் இந்த சென்சிட்டிவிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு அந்த டிஹெச்டியோட ஆதிக்கத்தினால ரொம்ப நாள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஹேரும் சம்டைம்ஸ் தின்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சப்போஸ் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ஹார்மோனல் அர்ஜ், அதுக்கு தேவையான ப்ரிகாஷன் இதை டேப்லெட் மூலியமாகவோ இல்லை டேப்லெட்ஸை நாங்கள் வந்து நார்மலாக கண்டினியூஸாக கொடுக்குறது நான் விரும்ப மாட்டேன். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஒன்லி ஓரல் மெடிக்கேஷன் கொடுப்போம். பட் அட்லீஸ்ட் டாப்பிக்கலி தே ஹேவ் டு மெயின்டைன். இன்னொன்று வந்து டிரான்ஸ்பிளான்ட் வர்றவங்க எல்லாருக்குமே எல்லா முடியும் போனதுக்கப்புறம் வரதில்லை, பாதி அவங்களோட நார்மல் முடி இருக்குது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்க இருக்கிறத விட அதிகமாக வேணும்னு தானே பண்ணுறாங்க. அப்போ மீதி இருக்க முடியை நம்ம பாதுகாக்கணும்ல, அதுக்காகவும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ டு ஷார்ட்டாக சொல்லணும்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் எனக்கு தேவையில்லை, நான் வந்து லைஃப் லாங் இனிமேல் வந்து அப்படியே திக்காக அப்படியே இருக்கணும்னா மே நாட் பி ட்ரூ. ஓரளவு சர்டன் அந்த முடி தின்னாகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே டாக்டர். இப்போ சில ஆட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு முடி இருக்கவே இருக்காது, ரொம்ப பேடாக இருக்கும். அதே ஆஃப்டர்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி இது வந்து பாசிபிளா? மார்க்கெட்டிங் தாங்க எல்லாமே. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அந்த காமிக்கிற அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளோ ரியலிஸ்டிக் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதாவது கிளியர் விழுகக்கூடிய முடி வந்து லெட்ஸே உங்களோட டோட்டல் ஹேரில் 75% ஸ்கேல்பில் இருக்க முடியல விழுந்துடும். 25% தான் அந்த பெர்மனன்ட் ஜோனில் மேக்ஸிமமாக இருக்கும். ஒருத்தவங்க அந்த 25% வந்து ஈவன் 10%க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 10% ஹேரை வச்சு எப்படி நம்ம 75% ரீப்ளேஸ் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரிசல்ட் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஹேர் இஸ் நாட் அ பாயிண்ட். அது வந்து ஒரு லென்த் அப்படின்னு. அதாவது என்னென்னா ஒரு பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணுது. லென்த்துனா அந்த லென்த் முடிய நீங்கள் வாடுற இடம் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு 20,000-30,000 வேறு கொட்டின இடத்துல ஒரு 5,000-6,000 வேறு போட்டு அந்த 5,000 வேறு வந்து ஒரு வேரும் வந்து ஒரு 5 வேர் இருக்கிற இடத்த கவர் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உண்மைதான்.
அது வந்து முன்னாடியே ஒன்றும் முடியும் இல்லாமல் இப்போ எல்லா முடியும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன இருக்குது, அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சர்ஜன் எவ்வளோ திறமையாக அந்த எடுக்கிற கிராஃப்டை பிளேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி அது வளர்ந்து ஓவர்லேப் ஆகி அந்த ஸ்கேல்பை கவர் ஆக போகுது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட என்டையர் ரிசல்ட்டும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்க்குற பிஃபோர் ஆஃப்டர் உண்மைதான், பட் தட் டசன்ட் மீன் தட் ஆல் தட் ஹேர் நாங்கள் ரீக்ரோத் பண்ணுறதும் இல்லை. இட் இஸ் ஒன்லி அ ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ தட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ரிசல்ட் உண்மையா இல்லைன்னு நீங்களே பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் அது ஃபோட்டோஷாப்பாக கூட இருக்கலாம், பட் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து அப்பாவுக்கு வழுக்கையாக இருந்திருக்கு, இப்போ ஆனால் பையனுக்கு வரல, ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்ற திங்க் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃப்யூச்சரில் வரதை அவாய்ட் பண்ண முடியுங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெனட்டிக்காக கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இல்லையே, நான் ஜெனட்டிக்காக கண்டிப்பாக வருதுன்னு சொல்லுவேன். நான் என்ன சொன்னேன்னா வரும் இல்லை, நான் என்ன சொன்னேன்னாங்க, ஃபெமிலியலாக அப்பாவுக்கு பால்னஸ் இருந்தால் எல்லா பிள்ளைங்களுக்கும் பால்னஸ் வரணும்னு இல்லை. எனி ஜெனட்டிக் டிசார்டர் டசன்ட் டிரான்ஸ்லேட் டு எவ்ரிபடி. இது வந்து ஜெனட்டிக் டிசார்டர் கிடையாது, இட்ஸ் அ மியூட்டேஷன். ஸோ அப்பாவுக்கு பால்னஸ் இருந்தால் பிள்ளைங்களுக்கு வரலாம். அப்படி வர்றவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா அதே ஒரு பேட்டர்ன், யூஸ்வலி இட்ஸ் அ பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வந்து 2 டெம்பிள்லையும் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், இல்லை உங்களோட வேர்டெக்ஸில் அந்த பால்னஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த ஏஜ், இப்போ அவங்க அந்த ப்ரெசென்ட் பண்ணுற எந்த வயசில் அதை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு. ரொம்ப யங் ஏஜில் வி டோன்ட் ட்ரை அண்ட் கிவ் எனி ப்ரிவென்டிவ் மெடிசன். ஐ மீன் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் கரெக்ட் பண்ணி எப்படி வந்து இந்த பால்னஸ் ஏர்லியாக வராமல் இருக்கிறதுக்கு மாற்ற முடியுமோ அதை தான் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த ஹார்மோனோட ஆதிக்கம் வருது, பால்னஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் சம்டைம்ஸ் வி ஸ்டார்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், நாட் கண்டினியூஸ்லி பட் ஆன் அண்ட் ஆஃப். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரலாக கொடுக்கறத குறைச்சிட்டு டாப்பிக்கலாக அந்த ஹார்மோன் ஆதிக்கம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு சம் சொல்யூஷன் கொடுப்போம். அதை அவங்க ஒரு வயசுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது ப்ராபப்ளி வி கேன் போஸ்ட்போன் ஆர் டிலே ஆர் ஈவன் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த பேட்டர்னாக வர பால்னஸை. ஸோ திஸ் இஸ் வாட் தே நீட் டு டூ. ஸோ ரொம்ப அப்பாவுக்கு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை. அவங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அரவுண்ட் 18-19 இயர்ஸுக்கு மேலே they have to take some precautionary measure. பட் அதுக்கு சின்ன வயசில் அவங்க என்ன ப்ரிகாஷனரி லைஃப் ஸ்டைல் தான் மாற்றணும். ஓகே டாக்டர், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போது ஹேர் க்ரோத் பண்ணணும், இருக்க ஹேரை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் லைஃப் ஸ்டைல். டைமுக்கு தூங்குங்க, டோன்ட் மிஸ் யோர் மீல்ஸ். ஈவன் இஃப் யோர் டயட்டிங், அவங்க டயட்டிஷியன்கிட்ட கேட்டு பாடியில் இருக்க எந்த செல் டிவிஷனும் ஸ்டாப் பண்ணால் மீல்ஸ் கரெக்டாக சாப்பிடுங்க. பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன், அயன், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் இந்த மாதிரி எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ட்ரை அண்ட் டூ சம்திங் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் இன் யோர் ஒர்க் ஆர் அட் ஹோம். மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் தான் பேசிக் பேராமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் தலையில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூ கேன் டூ பார்லர் ப்ரொசீஜர்ஸ், அப்சல்யூட்லி நாட் ராங். கலர் பண்ணுறீங்களா, கலர் பண்ணுங்கள், but make sure that you don't do harsh chemicals or very cheap chemicals which can damage the hair. அதே மாதிரி அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் do it from an expert who can do. ரொம்ப ஹீட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹீட்டு ஏதாவது அதிகமாக போட்டு நிறைய பேர் வருவாங்க, நான் சலூனில் போய் பண்ணிட்டேன், முடி உடஞ்சிருது, அதுக்கப்புறம் நான் பெர்மிங் பண்ணேன், ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன், முடி உடையுது, இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ். So proper nutrition, proper sleep and lifestyle modification, reduce stress, இதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல and proper hair care. அதாவது நான் சொன்ன மாதிரி don't use harsh chemical. உங்கள் ஸ்கேல்ப்பு ஆயிலியாக ட்ரையானு பாருங்கள். ஆயிலியாக இருந்தால் அதுக்கு தேவையான ஷாம்பூ வேணும் and you will need more frequent wash. ட்ரை ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா டோன்ட் யூஸ் ஹார்ஷ் டிட்டர்ஜென்ட்ஸ். நம்ம ஒன்றும் போய் வேலை செய்கிறவங்க பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூ ஒன்லி நீட் அ மைட். டெய்லி வாஷ் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா யூஸ் அ டெய்லி வாஷ் ஷாம்பூ. இதுதான் பேசிக். இது இல்லாமல் நீங்கள் டெய்லி ஏதாவது பண்ணணும், நான் ஆயில் வச்சாதான் முடி வளரணுமா, நான் ஆயில் வந்து நீங்கள் தலையில் வைக்கிறது வந்து ஆயில் உள்ளே சீப்பாகி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் ஆயில் வைக்கும்போது நீங்கள் மசாஜ் பண்ணுறோம், அந்த மசாஜ் வந்து சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, அதனால முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் அந்த ஆயிலில் வந்து சர்டன் வெற்றி வேறு இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கல்ல, சம் ஆஃப் தெம் கேன் ஹேவ் சம் பெனிஃபிட். பட் ஆயில் பர்சே வந்து போடுறதுனால மட்டும்தான் முடி வளருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ப்ராப்பர் ஹேர் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக் டு ஹேவ் குட். அது இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஏதாவது டிஃபிஷியன்சி ஏதாவது இருந்துச்சுன்னா
then you consult a doctor and correct that. ஹேர் லாஸ்னா என்ன, அது எதனால வருது, அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டாக்டர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். Thank you. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகாசிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானானானி Phase 7 Booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.